ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, தனுசு லக்னத்திற்கு 7 நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஜூலை 26 சனிக்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம். நமக்கு 8ல் சந்திரன் போகிறாரு, கடகராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதனும் அதே புதனுடைய நட்சத்திரத்திலேயே இருக்கார். எதிர்பாராத சில நல்ல நிகழ்வுகள் நடக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு மதியம் 3:51 வரைக்கும் இருக்குது. அதனால் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதிகமாக மூளையை கசக்கிட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மதியம் 3:51க்கு மேலே சந்திரன் 8லிருந்து விடுபட்டு 9ஆம் ராசிக்கு, சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. கேதுவனுடைய நட்சத்திரம் இன்னைக்கு. கேது நமக்கு ஞானத்தை கொடுப்பார், அருளை கொடுப்பார், ஆரோக்கியத்தை கொடுப்பார், ஆயுளை கொடுப்பார். நமக்கென்று ஒரு தனித்தன்மையை கொடுப்பார். அப்படிப்பட்ட கேதுவும் 9ஆம் வீட்டிலேயே தான் இருக்குது. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்னைக்கு நமக்கு வலிமை அதிகம். அதாவது சுக்கிரன் நமக்கு இருக்கிறது 7ஆம் வீடு, கேது இருக்கிறது 9ஆம் வீடு. இந்த 9ஆம் வீடும் 7ஆவது வீடும் என்னென்னா ஒன்றுக்கொன்று பிரவிருத்தி பண்ணிக்கும். பூர்வீகமாக, தந்தையா, மேல் படிப்பா, ஒரு நம்ம விருப்பப்பட்டு சந்திக்கக்கூடிய நபர்களா, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டதா, ஆன்மீகம் சம்மந்தப்பட்டதா, இதுக்கெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்கும் சுக்கிரன். அதனால் இந்த கேது சுக்கிரன் காம்பினேஷன் நமக்கு நன்மையை தரும். மறுநாள் ஜூலை 27 ஞாயிற்றுக்கிழமை கூட மாலை 4:22 வரைக்குமே இந்த மக நட்சத்திரம் இந்த வேலையை இப்படி செய்யும். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரம் தொடங்குது. அந்த பூரத்தில் தான் கேதுவும் இருக்கார். அதனால் இன்றைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த பணிகள், கன்சல்டிங், கமிஷன் வகை, கான்ட்ராக்டு, இது மாதிரியான வேலைகள்லாம் நல்லா இருக்கும். மற்றும் நமக்கு கேதுவனுடைய அமைப்பு கிரியேட்டிவிட்டி மைண்டை கொடுக்கும். அதாவது இப்போ படிக்கிறவர்களுக்கு அந்த படிப்பை நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஜூலை 28ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த பூர நட்சத்திரம் மாலை 5:34 வரைக்கும் இருக்குது. அதுக்கு மேலே தான் உத்திர நட்சத்திரம். ஒரு பாதம் உத்திரத்தினுடைய ஒரு பாதம் சிம்மராசிலையும் 3 பாதம் கன்னிராசிலையும் இருக்குது. 10ஆம் இடத்துல சந்திரன் போகிற அதே வேளையில் சூரியன் நமக்கு 8ல் இருக்கார். அதனால் தனுசு லக்னக்காரங்கள்லாம் இந்த ஆடி மாதம் முழுக்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுலேயும் இந்த சூரியன் சனி நட்சத்திரத்தில் போகிறார் இல்லையா, ஒரு 13 நாள். அப்போ அர்த்தாஷ்டம சனியினுடைய தொடர்பில் சூரியன் வந்துடுறார். அதனால் ஒன்று பூர்வீக சம்மந்தப்பட்டதில் ஒன்றுக்கு சரி வரலைங்க. அப்பா ஒன்று சொல்கிறாரு, நாம் ஒன்று சொல்கிறோம், சொத்து பிரச்சனை. அதே மாதிரி குலதெய்வ கோயிலுக்கு போனால் ஒரு மரியாதை இல்லை, அங்கே நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி நமக்கு முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடையுது. பெரிய மனிதர்கள் யாரையெல்லாம் நம்ம உதவிக்கு கூப்பிடுறோமோ அவங்கெல்லாம் நம்மளை புறக்கணிக்கிறாங்க. நம்பி இருக்கிற மனிதர்களால் ஏமாற்றப்படுகிறேன். அதனால் டென்ஷன் ஆகுது. இந்த டென்ஷன் ஆகிறதுனால பேசுனா சண்டை வருது. கணவன் மனைவி உறவாகட்டும், குழந்தைகள் உறவாகட்டும், எல்லாத்துலேயுமே நமக்கு அதிருப்தி ஏற்படுதுங்கிறது இந்த ஆடி மாதம் முழுக்க தனுசு லக்னத்துக்கு இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனியும் நடக்குது. கொஞ்சம் இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறவர் குரு நம்ம லக்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார், 7ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் இந்த சூரியன் நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை ஜூலை 29 நைட்டு 7:26 வரைக்கும் இருக்குது. அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரம். என்னதான் சந்திரன் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல தான் சந்திரனுடைய நட்சத்திரம், தொழில் நட்சத்திரம் இருக்குது, தொழில் ஸ்தானம். அதனால் பணவரவுக்கும், உத்தியோகத்துக்கும், தொழிலுக்கும் சந்திரன் சப்போர்ட் பண்ணுவார், நல்லது பண்ணுவார். இந்த நாளில் நமக்கு உணவு சம்மந்தப்பட்டதோ, உடை சம்மந்தப்பட்டதோ, அல்லது விவசாயம் சம்மந்தப்பட்டதோ அனைத்து விதமான நன்மைகளும் நடக்கும். நல்லா தொழில் நல்லாயிருக்கும், பணவரவு நல்லாயிருக்கும். ஜூலை 30ஆம் தேதி புதன்கிழமை அதே அஸ்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. அதாவது
இரவு 9:52 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த நாளில் ஃபுல்லாக நீங்கள் தொழிலுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். பொதுஜன தொடர்பு அதன் மூலமாகவும் நல்ல பலனை அடையலாம். வேலையில் இருக்கவங்களுக்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். இந்த சனி 4ஆம் இடத்துல இருந்து சந்திரனை பார்க்குறாரு. சந்திரன் மாதுர்காரகன், தாய்க்காரகன். அதனால் தாயார் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன சலசலப்பு சஞ்சலங்கள் வரத்தான் செய்யும். ஜூலை 31 வியாழக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 2 பாதம் கன்னிராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்குது. செவ்வாய் நமக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதே 10ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, கன்னிராசிக்கு வந்துடுறாரு. குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் இந்த சூரியன் 8ல் இருக்கிறதுனால கோபதாபங்களை குறைச்சிக்கணும். இன்றைக்கி தம்பி, சகோதர சகோதரி, அதாவது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள் எல்லாத்துலேயும் கோபதாபத்தை குறைச்சிக்கோங்க. வேலை செய்கிற இடத்துலையும் அதட்டி பேசாதீங்க. அதனால் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்குது. டென்ஷன் ஆகுது, நமக்கு தான் உடம்பு கெடுது. அந்த வேலை நடக்கலை, இந்த வேலை நடக்கலைன்னு ரொம்ப பரபரப்பாக நம்ம கஷ்டப்படுறது என்ன அப்படின்னா, அது நடக்கிற வேலை அது தான், அப்படி தான் நடக்கும். ஆனால் நம்ம டென்ஷன் ஆகிக்கிறோம். அந்த டென்ஷனை குறைச்சி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, சுவாதி நட்சத்திரம். வியாழக்கிழமை நைட்டு 12:41 தொடங்குது. வெள்ளிக்கிழமை ஃபுல்லாகவே சுவாதி இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன், துளாராசியில். அப்போ ராகு நமக்கு 3ஆம் இடத்துல தைரியத்தை கொடுக்குறாரு. கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு கொடுக்குறாரு. ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறது, அக்ரிமெண்ட்டு போடுறது, ஆவணங்கள், பாஸ்போர்ட், விசா காரியங்கள் இறங்கிறது, ரெடி பண்ணுறது, ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறது, கஸ்டமர்ஸை மீட் பண்ணி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. திருமணம் சார்ந்த வரன் பார்க்குற நிகழ்ச்சிகளுக்கும் நல்லா இருக்குது. 7ஆம் வீட்டில் குரு இருக்கார். அவர் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சுபகாரியங்களுக்கும் ஆன்மீகம் போன்ற கோவில் வழிபாடு காரியங்களுக்கும் இது சிறப்பை தரக்கூடிய அமைப்பு. கான்ட்ராக்ட் எல்லாம், ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்தாகும். இந்த ராகு குருவாகவும் செயல்படுறாரு, புதனாகவும் செயல்படுறாரு. அப்போ இந்த புதன் வேறு வக்கரத்தில் இருக்கார். நமக்கு 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி வக்கரத்தில் இருக்கார். அவருடைய உப நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறாரு. அதனால் 8ல் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா, ஒரு வேலைக்கு 2 வேலை, அல்லது ஒரு வேலையை மாற்றி செய்யுங்க, இது வரைக்கும் செஞ்சது இப்படி செய்ய வேண்டாம், அப்படி செய்யுங்க, மாற்றி செய்யுங்க அப்படின்னு அலைக்கழிக்கிறது. அதனால தான் 8ல் புதனும் இருக்கார், சூரியனும் இருக்காங்க, 4ல் சனியும் இருக்காங்க. அதனால் தனுசு லக்னக்காரங்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் சுமாராக தான் போகும். திசாபுத்தியில் உங்களுக்கு சூரியன், புதன் இதெல்லாம் சம்மந்தப்படலைன்னா பெருசாக ஒன்றும் பாதிக்காது. பட் அதிகமாக புதனுடைய தொடர்பு மற்ற நட்சத்திரங்களுக்கு, கிரகங்களுக்கு கிடைக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. இருந்த போதிலும் குரு நமக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். செவ்வாய் கிரகமும் நல்ல பொசிஷனில் இருக்குது. 3ல் இருக்கிற ராகுவும் 9ல் இருக்கிற கேதுவும் ஓரளவுக்கு தெய்வ பலத்தை கொடுக்குறாங்க. தெய்வத்தை நம்பி ப்ரேயர் பண்ணி மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். பெரிய ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அதாவது vetrijodhidam.com அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா, என்னுடைய வெப்சைட்டில் நீங்கள் அது ஆப்பாகவே உங்கள் மொபைலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். ஆப்னு கொடுத்தீங்கன்னா என்னுடைய ஆப்பே அங்கே வந்துடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் யூடியூபுக்கு போக வேண்டியதில்லை. அந்த ஆப்லேயே அப்டேட்டடான பதிவுகளை பார்த்துக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.